ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, ஐம்பொன் பேங்கிள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பொன் பேங்கிளும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிறகு பிள்ளையார் தாலி நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு. யாரெல்லாம் சிறகு பிள்ளையார் தாலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இப்போ உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அட எங்களுக்கு மாங்கல்யம் போடுற பழக்கம்லாம் இல்லைப்பா, மாங்கல்யம் சிம்பிள்ஸ் இல்லாமல் நாங்கள் தாலி போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான மாங்கல்யம்லாம் நீங்கள் அழகாக வாங்கி வச்சுக்கலாம். இதை என்ன சொல்கிறது, ஒரு ஹாரம் நெக்லஸ் இந்த மாதிரியான டிசைன் பண்ணி போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செட்டெல்லாம் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாங்க. அடுத்து சொக்கநாதன் மீனாட்சி தாலி பூசணி குண்டில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லக்ஷ்மி காயின்கா பதில் இதில் மங்கலட்சுமி பொட்டு அட்டாச் பண்ணியிருக்கோங்க. இதில் இருக்க ஒரு எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்கு, ஸ்டோன் இல்லாம வேணும் பிளைனா வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்கு. இந்த செட்ல எந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அந்த தாலியை மட்டும் அட்டாச் பண்ணி வேற மாங்கல்யம் உங்களோட இது அப்படின்னா தாலியை மட்டும் அட்டாச் பண்ணி கூட மாற்றி கொடுப்போம். சொக்கநாதர் மீனாட்சி தாலியை பொறுத்த வரைக்குமே முதல்ல சொக்கநாதர் மீனாட்சி வருவாங்க. மீனாட்சி சொக்கநாதர் தாலியில் மீனாட்சி முதல்ல சொக்கநாதர் ரெண்டாவதாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு மாங்கல்யமும் அவைலபிள் இருக்குங்க. கிழிப்பு தாலி அவைலபிள் இருக்குது, துளசி தாலி சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே அவைலபிள் இருக்குது. சங்கு சக்கரன் நாமம் தாலி நாமம் மட்டும் போட்டு வேணும் அப்படின்னாலும் இருக்குது. நாமத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். தொப்ப தாலியும் இருக்குது. மாங்கல்ய வெரைட்டியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 500-600 டிசைனுக்கு மேலேயே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆந்திரா கேரளா சைடில் யூஸ் பண்ணுறது, பெங்களூர்லேயே நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதிகபட்சம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த மாதிரியான மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது. மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு நகையில் என்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ, ஒரு ஒட்டியானம் ஆரம்பித்து நெத்தி சுட்டி, வங்கி, மோதிரங்கள், டாலர் செயின், கம்மல் எல்லா வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குங்க. பியூராக உங்களுக்கு ஐம்பொனில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட் பியூர் ஐம்பொனில் கிடைக்கும். இப்போ சரடு செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்பொனில் வேணும் அப்படின்னா நாங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 month to அதிகபட்சம் 6 month to 1 year வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் பாருங்கள், கிறிஸ்டியன்ஸ்க்குமே நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. கிறிஸ்டியன் தாலியை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான வெரைட்டி அவைலபிள் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது பியூர் ஐம்பொன் பேங்கிள்ஸ் 4 வரும். உங்களுக்கு 2 வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் தாராளமாக. 2 வளையலோட ரேட் பார்த்தீங்கன்னா 295 ரூபாய் வரும். ஆனால் நீங்கள் 4 எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும். அதே போல் இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது. ஒரு பேரோட ரேட்டு 295 ரூபாய் மட்டும்தான். பட் இதோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்கள் எத்தனை வருடங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மோதிரம் 150 ரூபாய்க்கு தான்ப்பா வாங்கினேன், பல வருஷமாக கையில் போட்டுட்ருக்கேன், நிறைய பேர் கேட்குறாங்க இது கோல்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த வலையில் வாங்கி போடும்போது அதே தாங்க ஃபாலோ ஆகும். இந்த வலையில் நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 10 வருஷம் கழித்து கூட உங்கள் கையிலேயே பார்த்துட்டு கேட்பாங்க, என்னப்பா இது ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கீங்க, இது கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி. ஸோ இதை இன்கேஸ் நீங்கள் அவுத்து வச்சிடுறீங்க, கொஞ்சம் கருப்பாகிடுச்சு அப்படின்னா கூட இதுக்கு பார்த்தீங்க இந்த பாலிஷும் நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. வீட்லேயே சிம்பிளாக என்ன பண்ணணும்னா எலுமிச்சை பழம் உப்பை வச்சு திரும்ப தேய்ச்சிங்கன்னா பியூர் ஐம்பொன் பேங்கிள்ஸ் ஆகப்பட்டது திரும்பவும் கலர் அதே பழைய நிலைமைக்கு வந்துடும். இது 1 கிராம் கோல்டு ஃபார்மிங் வளையலுங்க. 2 வளையல் 230 ரூபா வரும். உங்களுக்கு நல்லா கோல்டு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான வளையல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பழைய கோல்டு மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் பியூர் ஐம்பொன் வளையலை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஹோல்சேலாக மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ ப்ரைஸ் டீட்டெயில் ஆகப்பட்டது ரொம்ப கம்மியாக வருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் டெய்லியுமே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.